அதனாலதான் நான் என்னோட கடந்த காலம் அதோட நிழல் என் புது வாழ்க்கையில பட்டு என் புது வாழ்க்கையை அதை அழிச்சிட கூடாதுன்னு நினைச்சேன். அதனாலதான் ராதால இருந்து ராதிகாவா மாறினேன். இதுதான் என்னை பத்தின மொத்த உண்மை. இந்த உண்மை நான் என்னைக்கு உங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். ஏன்னா நான் உங்க மனசை என்னைக்கு உடைக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா என் தலையெழுத்து மிஸ்டர் மோகன் எல்லாத்தையுமே உடைச்சிட்டாரு. இப்ப ராதா உங்ககிட்ட சொன்னால அது எல்லாமே உண்மைதான். எங்க 2 பேருக்கு இடையில சண்டை வந்ததும் உண்மைதான். நான் அவளை ரொம்ப ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அதனால ராதா என்னை விட்டுட்டு போயிட்டா. ஆனா இதுல இன்னொரு உண்மையா இருக்கு. என்னைக்கு அவ என்னை விட்டுட்டு போனாலும் அன்னையோட என் நிம்மதியும் போயிடுச்சு. எந்த இடத்துல அவ என்னை விட்டுட்டு போனாலும் நான் இன்னும் அங்கேயே தான் நிக்கிறேன். என் வாழ்க்கையில ஒரு அடி கூட முன்னால எடுத்து வைக்க முடியல. ஏதோ என்னோட அதிர்ஷ்டம் என்னோட வாழ்க்கையில மீரா மாதிரி ஒரு அழகான இன்டெலிஜென்ட் எடுகேட்டட் ஒரு பியூட்டிஃபுல் பொண்ணு வந்தா என்னை காதலிக்கவும் செஞ்சா. சொல்ல போனா ரொம்ப அதிகமா காதலிச்சா. No demands, no complaints. அப்படி இருந்தும் என்னால மீரா கூட என் லைஃப்ல மூவ் ஆன் ஆக முடியல. ஆனா ராதா மூவ் ஆன் ஆயிட்டால. வாவ். அட மூவ் ஆன் ஆகிறதுன்னு ஒரு குழந்தைய கூட பெத்துக்கிட்டாலே. அட நிஜமாப்பா, இந்த காலத்து காதல்லாம் இருக்குல்ல, காதலா அது காமெடியான்னு கூட தெரியும். ஒருத்தன் போனா இன்னொருத்தன் போனா மூணாவது போனா நாலாவது அவ்வளவுதான். அது என்ன காதலா இல்ல துணியா? தினம் புதுசா மாத்திக்கிட்டே இருக்கிறதுக்கு என்ன? வாய மூடுங்க. இவ்ளோ தைரியம் இருந்தா என்ன பத்தி இவ்ளோ கீழ்த்தரமா பேசுவீங்க நீங்க? ஏன் நடத்தைய பத்தி பேச உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? உரிமை இருக்கு. பேசுறதுக்கும் இருக்கு, இழுத்து 2 அற விடவும் இருக்கு. ஓகே. ஆனா உன்ன மாதிரி நான் ஒண்ணு கையெல்லாம் வாங்க மாட்டேன். என்ன மோகன் இன்னைக்கும் பொம்பளைங்க மேல கை வாங்க மாட்டான். நீ வேணும்னா மாறி இருக்கலாம். ஆனா நான் மாறேன். ஆமா, நான் மாறிட்டேன் தான். என்னோட வாழ்க்கையில நான் முன்னேறி போயிட்டேன். நான் ஏன் இப்படி பண்ணக்கூடாது? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னா யாரும் என்ன ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்களா, மதிக்க மாட்டாங்களா? வாழ்க்கை முழுக்க உங்க பெரிய ஜபம் பண்ணிட்டு இருக்கணுமா? மோகன் 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 மோகன்.
கடவுள் கிருஷ்ணரே எனக்கு மறுபடியும் காதலிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. அத நான் பயன்படுத்திக்கிட்டேன். வெரி குட். இதுல என்ன தப்பு இருக்கு? யுவன் என்ன புரிஞ்சுக்கிட்டாரு, என்ன ஏத்துக்கிட்டாரு, எனக்கு அன்பு கொடுத்தாரு, மரியாதை கொடுத்தாரு. அது என்னைக்கும் நீங்க கொடுத்ததே இல்ல. யுவன் யுவன் நிஜமா எனக்கு விருப்பமே இல்ல. எந்த மிஸ்டர் மோகனை என் வாழ்க்கையில நான் திரும்ப பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சனோ, அவர் என் வாழ்க்கையில இப்படி என் பக்கத்து வீட்டுக்காரரா வருவாரு, என்ன இப்படி வந்து கேள்வி கேட்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? இப்போ உங்களுக்கு நிம்மதி கிடைச்சிருச்சா? எல்லா உண்மையை போட்டு உடைச்சிட்டீங்கல்ல. எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கல்ல. என் புருஷன் கிட்ட, என் குடும்பத்துக்கிட்ட, மொத்த உலகத்துக்கும். இதுக்கு தானே ஆசைப்பட்டீங்க? இதுக்கு மேல என்ன வேணும்னு சொல்றீங்களா? என்ன எதிர்பார்க்கறீங்க? என்ன வேணும்? எதுக்கு இப்படி ஊர்வலமா வந்தீங்க? எனக்காகவா? என்ன திருப்பி கூட்டிட்டு போறதுக்கா? உங்களுக்கு நிஜமாவே தோணுதா நீங்க இப்படி மாப்பிள்ளை அழைப்போட மேல தாளத்தோட பேண்ட் வாத்தியத்தோட இங்க வந்துட்டா நான் உங்க கையை பிடிச்சிக்கிட்டு உடனே வாங்க போலான்னு கிளம்பிடுவேன்னு? வலுக்கட்டாயமா என் கூட உறவை ஏற்படுத்துவீங்களா? ராதா, நான் உன்னை உறவுல கட்டி போடுறதுக்காக வரல. இந்த உறவுல இருந்து உன்னை விடுதலை பண்ணதுக்காக வந்தேன். என்ன? நேத்து வரைக்கும் நான் உனக்காக காத்துக்கிட்டா இருந்தேன். ஆனா இப்ப இல்ல. நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு உறவு இருந்ததில்ல, அது முடிஞ்சது. ராதா மோகனோட உறவு முடிஞ்சது. இப்ப நான் பேண்ட் வாதித்தோட வந்தல்ல, இதெல்லாம் நம்ம டிவோர்ஸ்க்காக தான். இதோ இது நம்ம டிவோர்ஸ் பேப்பர்ஸ். சோ இப்போ இந்த பேப்பர்ஸ்ல சைன் பண்ணி இந்த உறவுல இருந்து முதல்ல எனக்கு விடுதலை கூட. சீக்கிரம் சைன் பண்ண, சீக்கிரம். டிவோர்ஸ் எழுதிருக்கு பாத்தியா? சைன் பண்ணு. அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. சூப்பர் மோகன். இந்த ராதாவை உன் வாழ்க்கையில இருந்து பெர்மனண்டா தூக்கி எறிஞ்சிரு. என்னாச்சு? ஏன் யோசிக்கிற? இல்ல உன்னோட வாழ்க்கையில உன்னை லவ் பண்றதுக்கு பைத்தியக்காரங்க மாதிரி ரெண்டு ஆம்பளைங்க தேவைப்படுறாங்களா என்ன? ஒருத்தர் ராப்பகலா ராதா ராதான்னு புலம்ப, இன்னொருத்தர் ராப்பகலா ராதிகா ராதிகான்னு புலம்ப. இல்ல உனக்கு ரெண்டு லட்டு வேணுமா? என்கிட்ட மரியாதையா பேசுங்க மிஸ்டர் மோகன்.
நான் இவ்ளோ நேரம் அமைதியா நிக்கிறேன்னா நீ என்ன பண்ணாலும் என்ன செஞ்சாலும் சகிச்சுக்கிட்டு போவன்னு அர்த்தம் இல்ல. இன்னொரு வாட்டி என் மனைவியை பத்தி தப்பா பேசணும் உயிர் அழுத்துவேன். யோ யுவன், என்னையா ப்ராப்ளம் உனக்கு? எப்ப பார்த்தாலும் அடிச்சிருவேன் கொன்றுவனே பேசிக்கிட்டேன். ஓ, ஆக்சுவலி தப்பு உன்னோடது இல்லப்பா. இந்த ராதா இருக்காளே, ஐ மீன் இந்த ராதா ராதிகா யாரா இருந்தாலும் சரி, இவ எப்படிதான் இவ மேல காதல் வந்துட்டா எவனா இருந்தாலும் சண்டையில இறங்கிடுவான். உளறுது நிறுத்திட்டு முதல்ல இங்கிருந்து போங்க. நான் ஆரம்பத்திலே அப்படியே போயிருப்பேன்ல. ஆனா இருந்தனே, இருந்துதானே ஆகணும். டிவோர்ஸ் பேப்பர்ஸ்ல நீ சைன் பண்ணல. இந்த டிவோர்ஸ் பேப்பர்ஸ்ல சீக்கிரமா சைன் பண்ணி கொடுத்துரு, அப்புறம் என்னையும் போக விட்டுரு. வெயில் அதிகமா இருக்குல்ல. இந்தா புடி புடி புடிங்கறல. நோராமா, நோ ப்ளீஸ் சைன் பண்ணாதீங்க. வேண்டாம் ராதா, தயவு செஞ்சு அதுல சைன் பண்ணிடாத. சைன் பண்ணு ராதா, பண்ணு. அப்பதான் உன் தொல்லையில இருந்து மோகன் மட்டும் இல்ல, எங்க எல்லாருக்குமே விடுதலை கிடைக்கும். சைன் பண்ணு, சீக்கிரம் பண்ணி தொலை. ராதா இந்த குடும்பத்துல ஒருத்தி. எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் ராதா மேல கைய வைப்ப? இதோட உன் கதை முடிச்சுத. மோகன் ஆகிய நான் உங்க எல்லாருக்கும் முன்னாடி கிருஷ்ண பரமாத்மா சாட்சியா சத்தியம் பண்ணி சொல்றேன், இன்னையில இருந்து ராதா என்னோட பொறுப்பு. நீங்க தாமணி அக்காவை தானே காதலிக்கிறீங்க? நான் எங்க தாமணியை காதலிக்கிறேன்? நான் உன்னதானே. இன்னைக்கு முழு மரியாதையோட நான் உன்னை இந்த வீட்டுக்குள்ள வெல்கம் பண்ற மிஸ்ஸஸ் ராதா மோகன் அவர்களே. இந்த ராதா இருக்கல்ல, இவ எனக்கு எல்லாத்த விட முக்கியம். இந்த குடும்பத்தோட உண்மையான சொத்து இந்த ராதா தான். என்னாச்சு? ஏன் பயப்படுற? ராதா சைன் பண்ணு. ராதா இல்ல, ராதிகா யுவன்னு சொல்லுங்க. இந்த ராதிகா கூட இனிமே உங்களுக்கு எந்த உறவும் கிடையாது. ஏன்னா 7 வருஷத்துக்கு முன்னாடியே உங்களை என் மனசுல இருந்து கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளிட்டேன். மனசுல இருந்தே தூக்கி எறிஞ்சதுக்கு அப்புறம் பேப்பர்ல கையெழுத்து போட்டு எண்ணத்தை உடைக்கிறது.
இங்க இருந்து போயிடுங்க. இன்னொரு தடவை என் மூஞ்சில நீங்க முழிச்சீங்கன்னா இந்த போலி உறவு, அப்புறம் இந்த போலி நோட்டு, இது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஒழிச்சு கட்டணும். இல்லனா அப்புறம் லைஃப்ல ப்ராப்ளம் வந்துடும். இந்த நோட்டு போலியா? அண்ட் மிஸ் ராதிகா அவர்களே, உனக்கு லைஃப்ல இதுதானே வேணும்? ஓகே. அண்ட் உனக்கு மோகனை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். உனக்கு என்ன தோணுது? அடுத்து அவன் என்ன பண்ண போறான்? இவன் என்ன பண்ணுவான்னு உனக்கு நல்லா தெரியும்ல. இப்ப தினம் தினம் ஒவ்வொரு காலையிலயும் ஒவ்வொரு ராத்திரியிலயும் நின்னா உட்காந்தா தூங்குனா முழிச்சா நான் எப்பவும் உன் முன்னாடியே தான் இருப்பேன். இது வரைக்கும் நீ மோகனோட காதலை பார்த்த, வெறுப்ப பார்த்தது இல்லல்ல. நீ இந்த மோகன் சிரிக்க வச்சு பார்த்திருக்க. ஆனா இனி நீ அவ எப்படி அழ வைப்பான்னு பாப்ப. நீ மோகன் மருந்து போடுறத தானே பார்த்திருக்க. ஆனா இனிமே எப்படி காயப்படுத்த போறான்னு பாரு. ஏன்னா இப்போ முன்னாடி நிக்கிறான்ல இந்த மோகன், இப்ப மோகன் 2.0. வேண்டாம், விட்டுருங்க யுவன். இவர் சொல்றது சரிதான். இவர் இப்படிதான் பண்ணுவார்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நீங்க இவர்கிட்ட என்ன சொல்றீங்களோ அதுக்கு உல்டாவாதான் இவர் பண்ணுவாரு. என்ன அதான் அவருக்கு பழக்கம். இனி இவர் சொல்ற வார்த்தைகள் எதுவுமே நம்மள பாதிக்க கூடாது. இவருக்கு வேணா இவரோட முகத்தை காட்டிக்கிட்டே இருக்கிறது பிடிக்குமோ என்னமோ, பட் நாம இங்கே நின்று இவர் முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு எந்த கட்டாயமும் இல்லையே. வாங்க எல்லாரும் உள்ள போலாம்.